வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க ஆட்சி 4 ஆண்டு நல்லாட்சி பாத்தீங்கல்ல, அப்புறம் என்ன அந்த கேள்வி கேட்கறதுலே. அதாவது 4 ஆண்டு நல்ல ஆட்சி, நீங்க நல்லா இருக்கீங்க, ஆனா மக்கள் யாரும் நல்லா இல்லையே. யாரு சொன்னது? நாங்க தான் சொல்றோம். மக்கள் எல்லாம் கொண்டாட்டத்துல இருக்காங்க, தெரியும்ல. அடேங்கப்பா, என்ன மாதிரி கொண்டாட்டத்தை நீங்க பாத்துட்டீங்க? ஒயின் ஷாப் ரொம்ப நேரம் திறந்து வச்சிருக்கோம், மக்கள் எல்லாம் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வேற என்ன, ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கோம், பெண்கள் எல்லாம் இலவசமா போயிட்டு வராங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஆண்களுக்கும் செஞ்சாச்சு, பெண்களுக்கும் செஞ்சாச்சு இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆக மொத்தம் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அவங்க சந்தோஷமா இல்லன்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, அதுக்கு நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும். அதாவது இந்த 2021 தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு உங்க கட்சி சார்புல இருந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? விட்டதே நாங்க தானே, எங்களுக்கு எப்படி மறக்கும்? அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் உங்க கட்சியை சேர்ந்த பனிமொழி அக்கா சொல்லியிருந்தாங்க. அதாவது மது குடிச்சு உயிரிழப்புகள் ஏற்படுறதுல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த டாஸ்மாகே இழுத்து மூடிடுவோம் நாங்க. இப்ப கேட்டா நாங்க எப்ப சொன்னோம் அப்படிங்கிறாங்க. ஏன் இன்னும் டாஸ்மாக மூடல? தினம் 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடிட்டு தானே இருக்காங்க. பாக்குறீங்களா இல்லையா? இன்னும் மூடலன்னு என்னம்மா இதெல்லாம்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நான் வந்து மொத்தமா மூடுறத கேக்குறேன். மொத்தமா எப்ப போட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க? சொல்றதுதான் செஞ்சிருவோமா? சரி, டாஸ்மாக மூடுற இடத்துல நீங்க இல்ல, நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மக்கள் எல்லாம் விரும்புறாங்க. இப்ப மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, என்னோட மக்கள் என்ன விரும்புறாங்களோ, மக்களுக்கு என்ன வேணுமோ அதைத்தானே நாங்க மக்கள் வந்து டாஸ்மாக விரும்புறாங்களா? ஏங்க மது பிரியர் தானே ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போடலன்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நாங்க சிறப்பா செய்வோம். சரி, அதையே நீங்க சிறப்பா செய்யலையே. டாஸ்மாக்ல நீங்க குடுக்குற அந்த ஒரு சரக்குலயே எவ்வளவு பிரச்சனை. உள்ள தூசி கிடக்கு, பூசி கிடக்கு, 10 ரூபாய் ஏத்தி விலைய வேற விக்கிறீங்க. இதுல வந்து டைலாக் வேற, 10 ரூபாய் எங்கேயாவது ஏத்தி வித்தாங்கன்னா எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. எல்லா கடையிலயும் இது நடக்குது. அதான் எங்க கிட்ட சொல்லிருக்கோம்ல. இனிமே அந்த மாதிரி ஏத்தி வித்தாங்கன்னா 10 ரூபாய் ஏத்தாதீங்க, 20 ரூபாய் ஏத்தி அதுல 10 ரூபாய் கமிஷன் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, மது பிரியர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்து வந்து இந்த நீட்டை ஒழிக்க முடியாது. எல்லா சப்ஜெக்டுக்கும் எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கோ அந்த மாதிரி மெடிக்கலுக்கும் என்ட்ரன்ஸ் இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீட்டை ஒழிச்சே தீர்வோம்னு சொல்லி மக்களை இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா மாணவர்களை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களே. ஏன் நீங்க அதை அப்படி எடுத்துக்க கூடாது? வேற எப்படி எடுத்துக்கணும்? நாங்க வந்து மாணவர்கள் கிட்ட சொல்றோம், இந்த மாதிரிப்பா எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, நீட்னால எத்தனை தற்கொலைகள் நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி தற்கொலைகள்லாம் தடுத்து நிறுத்தணும்ன்றதுக்காக நீட்டை எப்படியாவது ரத்து பண்ணிடணும்னு சொல்லி பாத்தீங்களா இல்லையா? எத்தனை லட்சம் பேர்ட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கணும், மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம், எங்களால முடிஞ்ச ஸ்டெப்ஸை எடுத்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் பார்க்காமலே நாங்க நீட்டை ஒழிக்கல, அது பண்ணல இது பண்ணலன்னு வாய்க்கு வந்தபடி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஏதோ ரகசிய வழியெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, என்ன வழி? அதான் சொல்றேன், ரகசியத்தை ரகசியமா தான் வச்சுக்க முடியும், பொது வெளியா சொல்ல முடியும். அதனாலதான் அதுக்கு பேரு ரகசியம். பதில் சொல்றதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு, இந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்கீம். ஏன் அதை நிறுத்துனீங்க? இப்ப நாங்க நிறுத்தினதுனால பெண்கள் எல்லாம் தாலியில தங்கம் போடாமலா இருக்காங்க? ஆமா, நீங்க டாஸ்மாக திறந்து வச்சிருக்கீங்க, தங்கத்தை அடமான வச்சுதானே குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி தங்கம் இருக்கும்? நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. நாங்க பெண்களுக்கு உண்டான மாசம் 1000 ரூபாய் குடுத்துட்டு இருக்கோமே, அதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? ஃப்ரீ பஸ் இருமா, ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கோமே, பெண்களுக்கு இவ்வளவு சலுகை பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லலாம்? சரி, நீங்க வரும்போது என்ன சொன்னீங்க? மகளிருக்கு, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபாய். நீங்க தகுதியுள்ள பெண்கள் தான் அவங்க வந்து பிஇ, பிடெக், எம்பிபிஎஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சு கோர்ஸ் முடிச்சிருக்கணுமா, இல்ல என்ன மாதிரி தகுதி? நாங்க வந்து கல்வி தகுதியை பத்தி பேசலாமா? இந்த 1000 ரூபாய் கொடுக்கறோம்னா அதுக்குன்னு சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. ஆல்ரெடி எங்க கவர்மெண்ட்ல இருந்து விதவைகளுக்கு, கணவனை இழந்தவங்களுக்கு தொகை போயிட்டு இருக்கு, முதியோர்களுக்கு தொகை போயிட்டு இருக்கா? போயிட்டு தான் இருக்குங்க. 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் எங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ அதனாலதான் உண்மையிலே இந்த 2 கேட்டகரியில இல்லாத பெண்களுமே கஷ்டப்படுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கு தேடி தேடி இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தகுதியை நாங்க அங்க மென்ஷன் பண்ணோம். ஆனா அந்த தகுதின்றது வந்து இப்ப எப்படி மாறி இருக்குன்னா, உங்க திமுக கட்சியில இருக்க பெண்கள் அவங்கள சுத்தி இருக்கிற சில பெண்களுக்கு மட்டும்தான் இது போகுன்ற தகுதியா மாறி இருக்காம, இது உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து ஒழுங்கா ஆராயாம பேசிட்டு இருக்கீங்க. பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, எத்தனை பெண்கள் அந்த 1000 ரூபாயை வாங்கிட்டு கொண்டாடத்துல இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வாங்கிட்டு லிப்ஸ்டிக்கும் ஃபேர் அண்ட் லவ்லியும் பூசிக்கிறாங்க, கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, தகுதி உள்ள பெண்களுக்கு 1000 ரூபாய்.
பஸ் ஒன்ன விட்டீங்க ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி, உண்மையாலுமே சொல்றோம் அதுல வந்து நாங்க நிறைய பயனடைஞ்சோம். ஆனா உங்க திமுக கட்சியில இருக்கிறவங்க தான் எல்லாருமே வந்து ஓசி பஸ்ங்கிறீங்களே, என்னத்துக்கு கொடுத்துட்டு என்னத்துக்கு 1000 வாட்டி சொல்லி கட்டுறீங்க? ஏமா 4 பேர் வாயின்னு இருந்தா வாய்க்கு வந்தபடி பேசதான் செய்வாங்க. அதுக்காக நாங்க செஞ்ச திட்டம் நல்லா இல்லைன்னு ஆயிடுமா? எத்தனை பெண்கள் அதுல பயணிக்கிறாங்க தெரியுமா? நானே இப்ப வரும்போது அதுலதான் வந்தேன். எவ்வளவு வசதியா இருக்கு தெரியுமா? இப்போ டிக்கெட் எடுத்து கூட அந்த சைடு இந்த சைடு போக முடியாதவங்க எல்லாம் ஜம்முன்னு ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. 4 பேர் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த ஸ்கீமே எதுக்கு இப்படி அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்கறது ரொம்ப தவறுங்க. சரிங்க, போக்குவரத்து கழகத்தை சரியா வச்சிருக்கீங்களா? நேத்து பார்த்தா வந்து பின்னாடி வீலோட பேரிங் கலந்து வந்திருக்கு பஸ்ல. ஒரு பக்கம் வந்து பஸ் பேர்ந்துகிட்டு விழுகுது, மேல் கூரையில இருந்து மழை ஒழுகுது. இந்த மாதிரி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் வருது. போக்குவரத்தை ஏன் சரியா மெயின்டைன் பண்றது இல்ல? பாத்தீங்களா என்ன நாங்க மெயின்டைன் பண்ணாதத? நான் பாத்தனே, தினம் பஸ் எல்லாம் கழுவுறோம், துடைக்கிறோம், அதுக்கு டீசல் போடுறோம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பாருங்க, அப்பாற்பட்ட ஃபிளைட்லயே சில தவறுகள்லாம் நடக்குது, சில விபத்துகள்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது ரோட்ல போற பஸ் தானேங்க. இன்னும் அப்படியே வச்சுக்கணும்னா எப்படி? கவர்மெண்ட் ஒன்னொன்னையும் பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கு. சும்மா தொட்டதுக்கும் அது லொட்டை இது சொட்டை அப்படின்னு வாய்க்கு வந்தப்பெல்லாம் பேசாதீங்க. எங்களால என்ன விஷயங்களை சிறப்பா பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல மக்கள் எல்லாம் பயன் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஏதோ 1-2 பேர் அதனால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கவர்மெண்டையுமே குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்க வந்து ஒட்டுமொத்த மக்களையும் வந்து ஏமாத்துறீங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? நாங்க என்ன ஏமாத்தணும்? அதான் சொல்றேன், மக்களுக்கு குடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல நீங்க வந்து இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே வார்த்தை என்ன? ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குது, ஒன்றிய அரசு எங்களை அது பண்ணுது இது பண்ணுது, ஒன்றிய அரசுக்கே நிதியை நாங்க தான் கொடுத்தோம். என்னது இதெல்லாம்? இல்லையா என்ன? நீங்க போய் அந்த சைடு பாருங்க, நார்த்ல இருக்க ஸ்டேட்டுக்கெல்லாம் அந்த ஒன்றிய அரசு அள்ளி ஃபண்ட கொடுத்துட்டு இருக்கான். நம்மள கண்டுக்கிறதே இல்ல. எத்தனை தடவை போறது, எத்தனை தடவை கேக்குறது? ஒரு விஷயத்த அவங்க செய்யலன்னா சொல்லிதானங்க ஆகும். நாங்களுமே இங்க பாருங்க, இது ஒரு ஸ்டேட் தான், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் கிடையாது, சரியா? இங்க எவ்வளவு ஃபண்ட் இருக்கோ அதை வச்சு மக்களுக்கு அதை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும், அதன் மூலியமா மக்களுக்கு எப்படி பயன்படுற மாதிரி பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கோம். சக்திக்கு மீறி பண்ணணும் அப்படின்னா நிதி வேணும்ல, அதை கேட்கிறோம். ஒன்றிய அரசு கொடுக்கல, அதை மக்கள் கிட்ட சொல்றதுல என்ன தவறு? அதாவது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல நிதி பத்தல, அதனால இருக்கிற நிதியை வச்சு மக்களுக்கு செய்யறோங்கிறீங்க. ஆமா, உங்க குடும்ப சொத்தை எடுத்தாலே மக்களுக்கு செய்யற அளவுக்கு போதுமான நிதி இருக்குமே. எல்லாம் டெக்னாலஜி. ஏமா, மக்களுக்கு செய்யணும், அரசாங்கம் தான் செய்யணும். தனிப்பட்ட முறையில என் சொத்தை வித்து அப்பெல்லாம் செய்ய முடியாது. அப்படின்னா இப்ப தமிழக அரசு கூட தான் இவ்வளவு ரூபாய் கடன்ல இருக்கு. நீங்க உங்க சொத்தை வித்து இந்தாங்க கடனை அடிச்சுக்கோங்கன்னு கொடுக்குறீங்களா? அரசாங்கம் எனக்கு புரியல. நீங்க தானே கவர்மெண்ட், நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே மக்கள் கட்டின வரி பணம் தானே. நீங்க கண்டீங்களா? இத்தனை வருஷமா தாத்தா காலத்துல இருந்து அரசியல்ல இருக்காங்கன்னு போது எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க, அப்படி இப்படின்னு போது அங்க இருந்து இங்க இருந்து ஒரு சேனல்லாம் வச்சிருக்காங்கன்னு போது அவ்வளவு வருமானம் வருமா? அதெல்லாம் தூக்கி மக்களுக்கா போட முடியுமா? அரசாங்கம் கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அதை மக்களுக்கு சிறப்பா பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்க எங்க சொத்தை வித்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அரசாங்கத்துக்கு இருக்க கடன் அடைக்க நீங்களும் உங்க சொத்தை வித்து அரசாங்கத்துக்கு பணம் கொடுங்க. ஜாலியா செலவு பண்ணீங்கன்னா நாங்க பொறுப்பு இல்ல. எங்களால மக்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொன்னது எல்லாத்தையுமே எங்க தலைவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. உங்க தலைவர் செய்யறாரு எல்லாத்தையுமே செய்யறாரு. மக்களை வந்து பார்க்கணும், பேசணும், ரோட் ஷோ எல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்றீங்க. இவ்வளவு வருடங்கள் ஆகியுமே வந்து இந்த 200 ரூபாயும் பிரியாணியும் ஒரு கோட்டர் பேக்கெட்டையும் நீங்க இன்னும் மறக்கவே இல்லை, மாத்தவே இல்லை. இதை வச்சுதான் நீங்க கூட்டம் கூட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அத பத்தி உங்க கருத்து? அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. மக்கள் எல்லாம் தலைவரை பாக்குறதுக்கு வராங்க, பசியோட போக கூடாது. வீடு தேடி வந்தவங்களை எப்படி சாப்பாடு போடாம அனுப்புவோமோ அந்த மாதிரி தலைவரை பார்க்க வந்தவங்கள எப்படி வெறும் வயிறோட அனுப்புறது அப்படின்றதுக்காக அந்த பிரியாணி போக்குவரத்து செலவுக்கு ஒரு 200 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அதை எப்படி நீங்க இப்படிலாம் பேசலாம்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் வீட்டுக்கு ஒரு விருந்தாடியா அப்படி கவனிக்கிற போது ஓட்டு போட்ட மக்கள் எப்படி கவனிப்பாங்க? சரி, இந்த குடும்ப அரசியல்னா எங்களுக்கு வந்து தெரியாது, என் குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. முதல்ல வந்து மகனை கூட்டிட்டு வந்தாரு, உறுப்பினராக்குனாரு, துணை முதலமைச்சராக்குனாரு. இப்ப வந்து பேரனையும் உள்ள கூட்டிட்டு வரதுக்கான வழிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு ஒரு சலசலப்பு இருக்கே. ஒரு டாக்டரோட பையன் டாக்டராலாம் அது உங்களுக்கு தப்பு இல்ல, ஒரு சினிமாக்காரனோட பையன் சினிமாக்காரனாலாம் அதுவும் உங்களுக்கு தப்பு இல்ல, ஒரு வக்கீலோட பையன் வக்கீலாலாம் அதுவும் உங்களுக்கு தப்பு இல்ல, அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதியா ஆயிட்டு போட்டுமே. டாக்டரோட பையன் டாக்டர் ஆகலாம், தப்பு இல்ல. ஆனா அவன் MBBS படிச்சாதானே டாக்டர் ஆக முடியும். துணை முதலமைச்சரா ஒருத்தர பதவியில உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அவருக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்காமா? ஏதாவது கோர்ஸ் இருந்தா சொல்லுங்க. அதை எங்க
ஜோக் ஜோக் இல்ல. எவ்வளவு வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எவ்வளவு களங்கள்ல மக்களை நேர்ல பேசி சந்திச்சு அவங்க கிட்ட உரையாடி இருக்காரு, என்னென்ன தொகுதிகள் இருக்குன்னு தெரியுமா, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுமா, இன்னைக்கு இந்த தொகுதியில மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து அனலைஸ் பண்ண முடியுமா துணை முதலமைச்சரால? அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு போயிருக்காரு. இப்படிதான் பேசியிருக்கிறாராமே, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா சிரிச்சிட்டு மழுப்பிட்டு போயிருக்கிறாரு. இப்படி அரசியல் பத்தி பெரிய புரிதலே இல்லாத ஒரு ஆளு துணை முதலமைச்சரா எப்படி உட்காரலாம்? நீங்க பாத்தீங்களா, நாங்க இவ்ளோ இந்த ஒரு பொட்டன்ஷியல் இல்லாத ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துருவாங்களா? கொடுத்தா மக்கள் தான் அமைதியா இருப்பாங்களா? தான் இருக்கும் கேள்வி அமைதியா. நல்லா பண்ண போய் தான் அமைதியா இருக்கீங்க. அவர் நல்லா சிறப்பா செயல்படல அப்படின்னு நீங்க அமைதியா இருப்பீங்களா? கொடிய புடிச்சிட்டு போராடிட்டு வந்துட மாட்டீங்க, அவரை பதவி விலக சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொட்டன்ஷியலா பண்றாருங்க. சின்னவர்னா சும்மாவா? பாத்தீங்கல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் மக்களுக்கு போய் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்ன்றதுனால யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் கிரிக்கெட் விளையாட சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்கள விளையாட்டுக்குள்ள இழுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருக்கு அந்த தகுதி இருக்கிறதுனாலதான், எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வருஷத்துல கிடையாது, அவங்க எப்படி சிறப்பா செய்யறாங்க அதுலதான் இருக்கு அவங்களுடைய தகுதி அப்படின்றது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 10 வருஷம் இருக்கணும், 15 வருஷம் இருக்கணும், அப்பதான் துணை முதலமைச்சர் பதவின்றது நியாயமே கிடையாது. இப்போ மக்கள் என்ன கருத்து சொல்லிக்கிறாங்கன்னா, உங்க துணை முதலமைச்சர் சின்னவர் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு ஒரு படம் நடிச்சார், அதுக்கு வந்து பயங்கரமா விமர்சனம் வந்துச்சு. சந்தானம் அவர்கள் இல்லைன்னா இந்த படம் ஓடி இருக்காது அப்படின்ட்டு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கிட்டத்தட்ட இப்பயும் அப்படிதான் இருக்கு. அவர் அந்த படத்துல எப்படி இருக்கிற இடம் தெரியாம அவர் பாட்டுக்கு இருந்தாரோ இப்பயும் அப்படிதான் இருக்கிறாரு. எப்படி பதில் வரல? இல்ல, அதான் எப்படி இருக்காரு சொல்லுங்க. அந்த படத்துல மொத்தமா எப்படி வந்து ஒரு காமெடி சீன், ஒரு காமெடி ஆக்டர் தான் அந்த படத்தையே கொண்டு போனாரோ அந்த மாதிரிதான் இங்க முதல்வர் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அந்த படத்துல ஹீரோன்னு சொல்லிட்டு அவர் எப்படி சைலண்டாவே இருந்தாரோ அப்படிதான் துணை முதல்வர் இருக்காரு. சைலண்டா இருந்தாலும் அவர் ஹீரோங்க. ஹீரோ இல்லன்னா அந்த படமே இல்ல. ஹீரோன்னு ஒருத்தர் இருக்க போய் அவரை சுத்தி கதை இருக்க போய் தான் சந்தானம்ன்ற ஒரு கேரக்டர் எங்க தேவைப்பட்டுச்சு. அப்படி இல்லைன்னா சந்தானத்துக்கு அங்க வேலையே இல்லம்மா. சரியா? படத்திலே அப்படி இருக்கும்போது நிஜத்துல என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சின்னவர் எப்படி செயல்பட்டு இருக்காருன்னு தெரியும்ல. நாலு மக்கள் கிட்ட இறங்கி கேட்டு பாருங்க. நீங்க சும்மா கேமராக்கு முன்னாடி உட்காந்துட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாதுல்ல. நாங்க வாய்க்கு வந்தபடி ஆமா, பின்ன நாங்களா பேசிட்டு இருக்கோம் வாய்க்கு வந்தபடி. ஓகே, நீங்க வந்து இப்ப திமுக சார்பா பேசுறீங்க, அப்பப்ப சுந்தரவல்லி எட்டி பாக்குறாங்க, உள்ள தள்ளிக்கோங்க அவங்க. சரி, சொல்லுங்க. சரி, இதெல்லாம் கூட ஓகே, விட்டுருங்க. உங்க சொந்த கட்சிக்குள்ளேயே கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, மக்களுக்காக ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் தொகுதியை பிரிச்சு கொடுன்னு அடிச்சுக்கிறாங்களாமே. உங்க கூட்டணி கட்சி எப்படி சமாளிக்க போறீங்க? அதெல்லாம் வந்து எங்க தலைவருக்கு சாதாரண விஷயம். இத்தனை வருஷமா இருந்திருக்காரு, மேயர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்காருன்னா இத்தனை வருஷ அனுபவத்துல அதெல்லாம் அப்படின்றதுக்குள்ள அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கவலைப்பட வேண்டியது நாங்க தான். அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி வாய் அடைக்கணும்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நாங்க பாத்துக்கிறோம். நான் 1 வருஷம் தானே இருக்கு எலெக்ஷனுக்கு, பாப்பீங்க 2026லயும் நாங்க தான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சரி, எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறது, மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல, செஞ்ச வேலைய ஒழுங்கா செஞ்சு முடிக்கல. கட்டடம் கட்டி முடிக்கிறீங்க, 3 நாள்ல இடிஞ்சு விழுகுது. பேருந்து குடுக்குறீங்க, அந்த பேருந்துல இவ்வளவு பழுதுகள் இருக்கு. இதுக்கு மேல இன்னும் நாங்க நீட்டை ஒழிப்போம், டாஸ்மாக மூடுவோம், அதுவா இதுவான்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இவ்வளவு மேனிஃபெஸ்டோஸ் கொடுத்து உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஏமாத்துறீங்களே, ஏன்? அவ்வளோ நல்லவங்களா இருந்தா நாங்க கொடுத்த காசை வாங்கிட்டு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கே ஓட்டு போட்டுருக்கணும்ல. நோட்டை வாங்கிட்டு தானே நீட்னீங்க, அப்புறம் என்னத்துக்கு வெக்கமே இல்லாம அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அப்போ நாங்க வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதுதான் பெரிய தப்பு இல்லையா? ஓ, அப்ப தப்பு இல்லையா? இவ்வளோ சொல்றீங்க, இவ்வளோ சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு காசு வாங்கினீங்க? ஓட்டுக்கு காசு வாங்க கூடாதுன்னு எவ்வளவு பேர் மேடை போட்டு பேசிட்டு இருக்கானுங்க, மைக்கு பிடிச்சி தெரு தெருவா கூவிட்டு இருக்கானுங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டும் கூட நோட்டை வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறீங்க. அப்ப நீங்க இருந்துதான் ஆகணும், என்ன பண்றது? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கரெக்ட் தான். அதாவது உங்க மேல இவ்வளவு தப்புகள் இருந்தாலும், நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்கனாலும் கடைசியா அது எங்க வந்து முடியுதுன்னா, நீங்க ஏன் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கறதுதான். மக்கள் நம்பிக்கையை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. இவங்க நம்மள வந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணிடுவாங்க, நமக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்றோம். ஆனா அடுத்து வர எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பார்த்து ஓட் பண்ணணும், நமக்கு வர வேண்டிய ஆட்சியை நம்ம எந்த அளவுக்கு சிறப்பா தேர்ந்தெடுக்கணுங்கிறது இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சுத்தி பார்த்தாலும் தப்பு நம்ம மேலதான். ஒரு நாள் நம்ம பண்ணக்கூடிய தப்பு இத்தனை வருஷம் நம்மள எந்த அளவுக்கு பாடாப்படுத்துதுன்னு பாருங்க. சோ டீம் சார்பா நாங்க சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் அன்னைக்கு நீங்க யாருக்கு ஓட் போடணுமோ பார்த்து ஓட் போடுங்க.